ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி, குட் நியூஸ். மேலும் 1.48 லட்சம் பேருக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 வரப்போகுது. சட்டப்பேரவையில் வெளியான அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 11 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தனர். அவர்களில் 7,35,000 பேர் தகுதியானவர்களாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 1,15,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி சென்ற இடங்களில் எல்லாம் மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினர். அப்போது மக்களவை தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பித்த அனைவருக்கும் ரூபாய் 1000 கிடைக்கும் என உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளர்கள் புதிய விண்ணப்பதாரர்கள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்தவர்களில் மேலும் 1.48 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.